ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி, டக்குன்னு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அதை கழுவி கிளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஈஸியா, ரொம்ப ஈஸியா சிக்கன் குழம்பு எப்படி செய்ய பார்க்கலாம். நான் இதை அப்படியே குக்கருக்கு போட்டுருக்கேன். இப்போ இது கூட நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் குழம்பு அதிகமா வேணும், அதனால ஒரு 4 சைஸ் வெங்காயம் கட் பண்ணி 4 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதோட சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு, இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்பூனால 4 ஸ்பூன் போட்டுருவேன். அதுக்கப்புறம் கூட நம்ம மிளகு சீரகெல்லாம் அரைச்சு வைக்கணும், அந்த காரமும் சேர்க்கும் போது கரெக்டா இருக்கும். நான் இந்த ஸ்பூனால 4 ஸ்பூன் போடுவேன். நான் இந்த ஸ்பூனால 5 ஸ்பூன் போட்டுருக்கேன். இது கூடவே நம்ம மிளகு சீரகம் அப்புறம் மசாலா எல்லாம் நம்ம கொஞ்சம் அரைச்சு வைக்கும்போது அந்த காரம் கரெக்டா இருக்கும். அதனால நான் இந்த ஸ்பூனால 5 ஸ்பூன் போட்டுருக்கேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள், இப்போ தண்ணி தேவையான தண்ணி குக் பண்ணி எடுத்துக்கிறாங்க. விசில் வச்சு எடுத்ததும் கரெக்டா இருக்கு. தேவையான தண்ணி இந்த தண்ணி கரெக்டா இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம வெறும் ட்ரை ரோஸ்ட் மட்டும் பண்ணா போதும், ரொம்ப நல்லா இருக்கும். அதை வச்சுக்கலாம். நான் இந்த ஸ்பூனால 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு 2-3 லவங்கம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு 2 துண்டு குட்டி குட்டி துண்டு, 2 துண்டு பட்டை. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது நம்ம அப்படியே போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கூட நான் ஒரு தக்காளி, ஒரு துண்டு தேங்காய் ரொம்ப சேர்க்க மாட்டேன். அது நான் இதுல போட்டு கலக்கலாம் செய்யல. வெறுமனே மசாலா ஐட்டம் மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா வாசம் வரைக்கும் வச்சா போவேன். வாசம் வருது. போதுங்க, தேவையான அளவுக்கு வறுபட்டுச்சு பாருங்க. நல்லா பொன்னிறமா நல்லா வரி வந்துருச்சு. இப்ப இதை அப்படியே எடுத்துட்டு இதை ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல கெட்டு அரைச்சிடலாம். இப்போ குக்கர்ல நான் ஆல்ரெடி போட்டு வைத்தேன் சிக்கனை இதுல வச்சு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்தேன்னா கரெக்டா இருக்குங்க. இப்ப நான் 3 விசில் குக்கரை ஓபன் பண்ணிட்டு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வறுத்து வச்சுட்டு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்ப சேர்த்துட்டு இது கூட நான் பெரிய தக்காளி எல்லாம் 1 போடுவாங்க. இது ரொம்ப சின்னதா இருக்குது, அதனால 2 தக்காளியும் எடுத்துக்கிறேன். 2 தக்காளி, அப்புறமா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய்ங்க. அவ்வளவுதான்.
இப்ப இந்த குழம்பு கொதிக்க விசில் வந்து நம்ம ஸ்டீம் ஓபன் பண்ண உடனே அரைச்சதை அதுல ஊற்றி கொதிக்க வச்சுட்டு தாளிப்பு கொட்டினோம்னா சூப்பரா இருக்குங்க குழம்பு. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா. வெங்காயம் நிறைய போடுறதுனால குழம்பு கொஞ்சம் நல்லாவே திக்கா வரும். இப்போ இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துடுங்க. இன்னும் 3 விசில் கழிச்சு இப்ப நான் குக்கர் ஓபன் பண்ணிடுறேன். ஸ்டீம் போயிருக்குங்க. குக்கர் எடுத்துக்கிறேன். வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்ததுனால உங்க குழம்பு கொஞ்சம் நல்லா திக்கா நல்லா உங்களுக்கு நிறைய கொஞ்சம் திக்கா இருக்குங்க நல்லா. இப்போ நான் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப நான் இதை இதுல சேர்த்துக்குவேன். ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். இதுல கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் கழுவி இந்த ஜார்ல இருக்கிறதுல கொஞ்சம் கழுவிங்க. அவ்வளவுதாங்க கழுவிட்டேன். இது ஊற்றியாச்சு. வந்து குழம்பு நல்லா கொதிக்கிட்டோங்க. குழம்பு நல்லா இருக்குங்க. நான் எல்லாமே சேர்த்துட்டேன். உப்பு மிளகா பொடி மஞ்சள் பொடி எல்லாமே சேர்த்தா செய்வேன். பாருங்க குழம்பு நல்லா இருக்குங்க. நான் கரம் மசாலாலாம் எதுவும் சேர்க்க மாட்டேங்க. இது மட்டும் தாங்க நான் அரைச்சி போடுற மசாலா தான். வேற எந்த மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன். இப்ப நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்ச உடனே நம்ம வந்து சோம்பு பட்டை போட்டு தாளிச்சு குடிக்க வேண்டியதாங்க. அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. ரொம்ப சிம்பிள். ரொம்ப நல்லா இருக்குங்க. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு பாருங்க. சூப்பரா கொதிச்சிட்டு நல்ல வாசனை சூப்பரா இருக்கு. போதும். நம்ம இப்ப தாளிப்பு கொட்டிடுவோம். சர்வ் பண்ணி எடுப்போம். நல்லாவே கொதிச்சிருச்சு பாருங்க. குழம்பு திக்கா பாருங்க கரெக்டா இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு திக்கு வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளவு திக்கா தாங்க வேணும். எங்க வீட்டுல அப்படிதான் விரும்புவாங்க. ஓகேங்க நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ தாளிச்சு கொட்டிக்கலாம். நான் வந்து இந்த குழிக்கரண்டியால ஒரு 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு நான் வந்து ஒரு 2 பிரிஞ்சி இலை வச்சிருக்கேன். சோம்பு அப்புறமா 2 உளுந்து பருப்பு சும்மா 2 எடுத்து வச்சிருக்கேன். போட்டா நல்லா இருக்கும். என்கிட்ட கருவேப்பிலை துணி இல்லைங்க. அதனால நான் வெறுமே இதை மட்டும் தாளிச்சு கொடுப்பேன். ஆல்ரெடி நான் மசாலாவே எல்லாமே போட்டு அரைச்சாச்சுங்க. லவங்கம் எல்லாமே போட்டு அரைச்சிட்டேன். அதனால இது தாளிப்புக்கு போதுமானதுதான். தாளிச்சாச்சு. இதை அது கொட்டிடுறேன். சூப்பரான
சிக்கன் குழம்பு நல்லா திக்கா, நல்ல ஒரு கிரேவியோட கொஞ்சம் ஒரு தண்ணி கொஞ்சம் இதுவா இருக்குங்க. லைட்டா அப்பதான் எனக்கு பிடிக்கும், அதனால நான் இப்படிதான் வைப்பேன் நானு. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நான் இது ஒரு பவுலுக்கு மாத்திட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது ரொம்ப ஈஸி, டக்குன்னு முடிச்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட். தேங்க்யூ.